நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஷமீர், ஷமீர். ஏய், என்கிட்ட பேசாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா? போடி. ஏங்க, நீங்க ஒன்னும் என்கிட்ட பேச வேண்டாம். கல்யாணத்துக்கு போறோம்ல, அதான் மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன், நான் என்ன ரியா பாப்பாவா? எனக்கு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க தெரியாது? ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் மாத்திட்டு வரேன், நீ வெளியேறு. ஐயோ ஷமீர், அந்த ஷர்ட்டை போட போறீங்க? ஆமா, அந்த ஷர்ட்டுக்கு என்ன? ஐயோ எங்க, நான் ப்ளூ கலர் சுடிதார் தானே போட்டிருக்கேன், அதான் உங்களுக்கும் ப்ளூ கலர் ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம மேட்சிங்கா தானே போடணும். ஏன் மேட்சிங்கா போட்டு போலன்னா கல்யாண வீட்டுல உள்ள சேர்த்த மாட்டாங்களா? அது இல்லைங்க, ஒரே கலர் போட்டுட்டு போனா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன். அப்படி நீயும் நானும் நல்லா இருக்க வேண்டாம், அங்க கல்யாண பொண்ணு மாப்பிளையும் நல்லா இருந்தா போதும். இங்க பாருங்க, நீங்க கூட பேசாம இருங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா வெளியே போகும்போது ரெண்டு பேரும் ஒரே கலர்ல தான் ட்ரெஸ் போட்டு போகணும். ஒழுங்கா இந்த ஷர்ட் போடுங்க. ஒழுங்கா போடணுமா? ஏய், என்ன வாய் நீளுது? அப்படியெல்லாம் நீ சொல்ற ஷர்ட் என்னால போட முடியாது. ஷமீர் சொன்னா கேளுங்க, இந்த ஷர்ட் போட்டா எனக்கு மேட்சிங்கா அழகா இருப்பீங்க. அப்படி நான் அழகாக வேண்டாம், எனக்கு இந்த ஷர்ட்டே போதும். ஷமீர் சொன்னா கேளுங்க, இப்ப இந்த ஷர்ட்டை மட்டும் நீங்க போடலன்னு வச்சுக்கோங்க. என்னடி பண்ணுவ? போட மாட்டேன்டி, இந்த ஷர்ட்டை தான் நான் போடுவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. என்ன பாக்குற? இப்படி தாண்டி வருவேன். இவ சொன்னா அப்படியே நம்ம கேட்கணுமா? என்னமோ நம்ம சொல்றதெல்லாம் இவ கேக்குற மாதிரி. என்ன ரியா? ஒன்னும் இல்ல ரியா, போ. சொல்லுங்கம்மா, ஏன் தோமாக்குங்க? சோக்கி வேணுமா? ஐயோ போ ரியா, சோக்கி வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், எல்லாம் உன் அப்பாவால தான். என்னாச்சு, அப்பா அடிச்சிட்டாங்களா? ஆமாமா, உன் அப்பா இன்னும் என்ன அடிக்கிறது ஒண்ணுதான் பாக்கி. அடிக்கலாம் இல்ல, நம்ம இன்னைக்கு கல்யாணத்துக்கு போறோம்னு சொன்னல. ஆமா, ஜாலியா நம்ம பைக்ல பூப் போடமே. அப்படாங்க நிறைய பலூன் எல்லாம் இருக்கும், அப்பா சொன்னாங்க. ஓ, அம்மாக்கு பலூன் வேணுமா? நம்மங்க கலாலா விட்டு போனதும் பாப்பா அம்மாக்கு பலூன் எடுத்துட்டாரே. ஹே பூரியா, அம்மாக்கு பலூன் எல்லாம் எதுவும் வேண்டாம். இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போகும்போது நீ, நான், அப்பா 3 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு போலான்னு சொன்னல. ஆமா, அம்மாவும் பாப்பாவும் அப்பாவும் ஒரே கலர், பச்சை கலர். பச்சை கலரா? பச்சை கலர் இல்ல ரியா, ப்ளூ கலர். அச்சோ, ப்ளூ கலர். இப்போ நீயும் நானும் ஒரே கலர்ல போட்டுருக்கோமா? உன் அப்பா கிட்ட இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட சொன்னதுக்கு முடியாதுன்னு கிரீன் கலர் போட்டுருக்காரு. அச்சோ, கிரீன் கலர் போட்டுட்டாடா? ஆமா ரியா, சொல்ல சொல்ல கேட்காம கிரீன் கலர் போட்டாரு. இப்போ அப்பா மட்டும் நம்ம கூட மேட்சிங்கா இருக்க மாட்டாருல்ல. அப்பாவும் பாப்பாவும் ஒரே கலர் தான் வேணும். அப்பாவும் பாப்பாவும் ஒரே கலர் Dress தானே வேணும். அப்ப உன் அப்பா கிட்ட சொல்லி இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட சொல்லு. சொல்லியே. இப்போ உன் அப்பா வருவாரு, அப்ப இந்த ஷர்ட் போட சொல்லு. சரிம்மா. அட, ரியா குட்டி கியூட்டா ரெடி ஆயாச்சே. நம்ம எங்க போறோம்னு தெரியுமா? பிரியாணி சாப்பிட போறோமா? சரி சரி, ரெடி ஆயாச்சுல, நம்ம போலாமா? அங்க சக்தி மாமா, கையலத்தை எல்லாரும் ரெடி ஆகி நமக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அச்சோ இல்லடா அம்மோ, முகிலும் மைனாக்காவும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சக்தி மாமாவும் கைலத்தையும் மட்டும்தான் வராங்க. ஐயோ, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களே. சரி விடு, சாயந்தரமா அவங்க ஸ்கூல் முடிச்சு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து சக்தி மாமா வீட்டுல போய் முகில் கூடயும் மைனாக்கா கூடயும் விளையாடலாம். சரியா? ஓகே, போலாம். எல்லா நியாயமும் அடிப்பா, கடைசியில நான் சொல்ல சொன்னதை மட்டும் மறந்துடுவா.
ஏய், நீ நான் அப்பா 3 பேரும் மேட்சிங்கா ஒரே கலர்ல ட்ரெஸ் போடணும்னு சொன்னல. அப்பா மட்டும் வேற கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு பாரு. இந்த அம்மா கிட்ட இருக்க ஷர்ட்டை அப்பாவை போட சொல்லு. அச்சோ, மறந்துட்டேன். இந்த சொல்லைய நீங்க மட்டும் வேற கலர் போட்டுக்கீங்க, நீங்களும் பச்சை கலர் போடுங்க. ஐயோ ரியா, பச்சை கலர் இல்ல ப்ளூ கலர். அது பச்சை கலர் இல்ல, ப்ளூ கலர். அப்பாவும் பாப்பாவும் ஒரே கலர்ல ட்ரெஸ் தானே போடணும். அப்பா மட்டும் வேற கலர்ல போட்டீங்க, அப்பாவும் பாப்பா கலர் போடுங்க. அப்படின்னு யாரு உன் அம்மா சொல்ல சொன்னாளா? ஆமா, அம்மா தான் சொன்னா. இவ்ளோ சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறா. ஏய், குழந்தைய வச்சு பிளான் பண்ணாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? நீங்க ஒழுங்கா நான் சொல்லும்போதே கேட்டா நான் எதுக்கு குழந்தைய வச்சு பிளான் பண்ண போறேன்? இப்படியே பண்ணிட்டே இரு, ஒரு நாள் அடிச்சு பல்ல தட்டுனா இல்லையான்னு பாரு. நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல ஷமீர், இன்னைக்கு நீங்க எங்க கூட மேட்சிங்கா இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டுட்டு தான் கல்யாணத்துக்கு வரீங்க. ரியா குட்டி, அப்ப ப்ளூ கலர் ஷர்ட் போடலனா என்ன? இந்த ஷர்ட்டும் நல்லா தானே இருக்கு. ரியா நல்லாவே இல்லைன்னு சொல்லு, அப்பதான் ப்ளூ ஷர்ட் போடுவாரு. ஐயோப்பா, இது நல்லாவே இல்ல, இது வாக்கு மாதிரி இருக்கு. அடியே, குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்கறதையும் சொல்லி கொடுத்துட்டு பல்லையா காமிக்கிற. இன்னைக்கு உன் பல்ல தட்டுறது கன்ஃபார்ம் டி. ரியா, உன் அப்பா இந்த ஷர்ட்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லும்போது உன் அப்பா கேட்கல, ஆனா இப்ப நீயே அவர் இந்த ஷர்ட்ல கேவலமா இருக்காருன்னு சொல்லிட்ட. இதுக்கப்புறம் உன் அப்பா என்ன பண்ண போறாரு? ஏய், அப்பா, அப்ப நீங்களும் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போடுங்கப்பா. ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுங்கப்பா, அப்பதான் இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டுக்கு போக முடியும்பா. இருடி, போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஐ அம் வெயிட்டிங். ரியா, அப்பா இன்னைக்கு நமக்கு மேட்சிங்கா இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்டுட்டு தான் கல்யாணத்துக்கு வருவாரு. ஹை, அப்ப நம்ம எல்லாரும் ப்ளூ கலர் போட போறோம், ஜாலி. அப்பா ஷர்ட்டை மாத்திட்டு வருவாரு, நீ வெளிய போய் விளையாடு. சரி, அப்ப நான் போயிட்டு குருவி கிட்டயும் பட்டர் பூச்சி கிட்டயும் கலரா வீட்டுக்கு போறோம் சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, நீ போய் சொல்லிட்டு வா போ. என்னங்க, அந்த ஷர்ட்டை கழட்டிட்டு இந்த ஷர்ட்டை போடுங்க. இந்தாங்க. ஏய், ரொம்ப ஓவரா பண்றடி. நீங்க பண்றதை விடவா? இந்தாங்க, ஷர்ட்டை பிடிங்க. பாத்தீங்களா ஷமீர், உங்க பொண்ணை வச்சே உங்களை கவத்துட்டேன். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீங்க ஒழுங்கா என் கூட பேசிட்டீங்கன்னா நானும் நல்ல பிள்ளையா அமைதியா இருப்பேன். ஆனா பேசாம இப்படி ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் அதை விட ஓவரா பண்ணுவேன். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான், இன்னும் வேற டெக்னிக்கலா இருக்கு. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களோட இந்த வீரப்பெல்லாம் புஸ்வானம் மாதிரி புஸ்ன்னு போயிடும். ஏய், அதையும் பார்க்கலாம்டி. ஓ, எல்லாத்துக்கும் ரெடியா? அப்போ ஓகே. சரி, முதல்ல ஷர்ட்டை போட்டுட்டு வாங்க, கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். டெக்னிக்கலா போயிட்டு வந்துட்டு பாத்துக்கலாம். என்ன தனியா உட்காந்து கண்ணத்துல கை வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கா? நேத்து அந்த அன்பு பைய கொடுத்த gift ஒர்க் அவுட் ஆகுதா? சைலுமா, எந்த ரேஷு? என்னாச்சு சைலுமா, ஏன் தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், அதொன்னும் இல்லடி, தனியா உட்காந்தா யோசிக்கிறேன்னு அர்த்தவா? அப்படி இல்ல, சும்மா தான் உட்காந்துருக்கேன். சும்மா தான் உட்காந்துருக்கியா? நான் கூட ஏதோ நீ கணத்துல கை வச்சுட்டு நேத்து அந்த அன்பு கொடுத்த கிஃப்ட பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். அவன் கொடுத்த கிஃப்டா? அவன் நேத்துக்கு எந்த கிஃப்ட் தந்தது? ஏய், என்ன சைலுமா இப்படி கேக்குற? விசில் அடிச்சா மழை வரும்னு சொல்லி உன்னை விசில் அடிக்க வச்சு உனக்கு கிஃப்டா அந்த மழையவே கொடுத்தானே, அதே மழையெல்லாம் ஒரு கிஃப்டா? ஊர்ல எல்லா இடங்களிலும் மழையும் வெள்ளமுமா இருக்கு. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுட்டு இருக்காங்க மழை பெய்துட்டு. இதுல மழை வர்றதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமா? அது சிலப்ப நேரம் இந்த விசில அடிச்சிருந்தாலும் மழை வந்திருக்கும், இனிப்ப அடிக்காம இருந்திருந்தாலும் அந்த நேரத்துல மழை வர்றது வந்திருக்கும். நீ பரணது கேட்டா இனிப்ப அந்த ஃப்ராடு மேலே உள்ள வர்ண பகவானுக்கே ஃபோன் பண்ணி மழை பெய்யாம பாருங்க மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. சைலுமா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உனக்காக அந்த வருண பகவானுக்கே ஃபோன் போட்டாலும் போட்டுருப்பாங்கறேன். எடி பிராந்தி, என் ஃப்ரெண்டானு நோக்கலடோ. ஐயோ இல்ல சைலுமா, நான் தான் சொன்னனே உனக்காக அவன் ஆகாசத்திலேயே அந்தர் பல்ட்டி அடிப்பான். ஓ, இனிப்ப அவன் எந்த பல்ட்டி அடிச்சாலும் ശരി, ആകെ മൊത്തം എനിക്ക് എന്റെ ഡയറി വേണം. അതിനു വേണ്ടി ഇനിയിപ്പോ അവൻ പണ്ട இந்த കോപ്പറേറ്റങ്ങളൊക്കെ ഞാൻ സഹിക്കാം. പക്ഷേ
എന്റെ ഡയറി கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை நான் തിരിഞ്ഞു കൂടി നോക്കില്ല அது உറப்பு. ஏ சைலுமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட உண்மையை சொல்லுவியா? எந்த ரேஷு சோதிக்கு? ஏன் சைலுமா, அவன் உனக்காக இவ்வளோலாம் பண்றானே, உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட லவ் வரவே இல்லையா? அந்த டைரியில நீ எழுதியிருக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நான் உனக்காக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அது நீ என்ன லவ் பண்ணுனாலும் சரி, பண்ணலனாலும் சரி. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் ஷைலு. நீ என்ன வேண்டான்னு சொன்னாலும் என்னால உன்னை விட முடியாது ஷைலு. டெய்லி உன்னை பார்க்க வருவேன். நீ எனக்கு ஓகே சொல்ற வரைக்கும் டெய்லி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் நான் வரலன்னா அன்னைக்கு நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கோ. மனசாட்சி தொட்டு உண்மையை சொல்லு சைலுமா, இவ்வளோலாம் பண்ணதுக்கு உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட லவ் வரல? எடி நீ எந்த பேசுற? எதுக்கு எனக்கு அவன் மேல லவ் வரணும்? இப்படி எல்லாம் செஞ்சா உடனே லவ் வந்துடணுமா? இங்க பாரு ரேஷு, நான் படிக்க வேண்டிட்டான கேரளாவில இருந்து இங்க வந்திருக்கு. அல்லாம இவனை லவ் பண்றதுக்காக இல்ல. எங்கനെങ്കിലും நன்னாய் படிச்சு டிகிரி வாங்கி இங்க இருந்து நான் திருச்சி நாட்டுக்கு போகணும். அதை விட்டுட்டு இவனை லவ் பண்ணி இவன் கூட சுத்த சொல்றியா? ஐயோ சைலுமா, அவனை லவ் பண்ணி அவன் கூட சுத்தணும்னு நான் சொல்லல. நீ படி, டிகிரி வாங்கு, அதெல்லாம் நான் வேணாங்கள. ஆனா ஒருத்தன் இந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணி உன் பின்னாலேயே நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் மேல கொஞ்சம் கூட லவ்வே வரலன்னு சொல்றியே, அதுதான் எப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அப்படிதான், நல்லா படிக்கணும், எந்த கெட்ட பேரும் வாங்க கூடாதுங்கிற நினைப்பு இருந்தா இப்படி எவன் வந்து பின்னால சுத்தி லவ் பண்றேன்னு சொன்னாலும் அவனை லவ் பண்ணணுங்கிற நினைப்பு வராது. ഇനിയിപ്പോ ഞാൻ ഇങ്ങ കോളേജ് കഴിഞ്ഞ് നാട്ടിക്ക് തിരിച്ചു പോണ വരെ അവൻ പിന്നാലെ സുത്തിയാലും ശരി, ഇല്ല ഞാൻ നാട്ടിക്ക് പോണதுக்கு அப்புறம் കേരളാവിலே வந்து அவனுக்கு ப்ரப்போஸ் செய்தாலும் சரி, என்ன ஆனாலும் அவனுக்கு நான் என்னைக்கு ஓகே சொல்ல போறதே கிடையாது. எனக்கு அவன் மேல லவ்வும் வர போறது கிடையாது. என்ன இப்படி சொல்றா? அவன் லவ் பண்றத பார்த்தா லவ்வே பிடிக்காதவங்களுக்கு கூட லவ் வந்துரும் போல. சரி பாப்போம் எத்தனை நாளைக்கு தான் இவன் அவனை லவ் பண்ணாமையே இருக்கான்னு. சரி சைலுமா, நீ அவனை லவ் பண்ணாமப்பா, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னும் அதுல எவ்வளவு கிஃப்ட் எழுதியிருக்க? இதுக்கப்புறம் எழுதின கிஃப்ட்லயாவது ஏதாவது திங்கிற பொருள் எழுதியிருக்கியா? எடி ரேஷு, ஐயோ சரி விடு, திங்கிற பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவன் பின்னாடி சுத்த போறான்? அந்த டைரி எப்போ உனக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு, இன்னும் எவ்வளவு கிஃப்ட் தான் இருக்கு? அது இனி ஒரு 5-6 உண்டாகும். ஐயோ 5-6 தான் இருக்குமா? அப்படின்னா இன்னொரு 5-6 நாளைக்கு தான் அவன் உன்கிட்ட பேச முடியுமா? அதே, இனியும் 5-6 திவசம் കഴിഞ്ഞா அந்த கிஃப்ட் எல்லாம் தீந்துடும். அதுக்கப்புறம் அந்த டைரி என்கிட்ட கொடுத்துட்டு பேசாம போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவனே நினைச்சாலும் என்கிட்ட பேச முடியாது. இவ இப்படி சொல்றா, அவன் எப்படி இவளை பார்க்காம பேசாம இருப்பான்? அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவானே, என்னதான் பண்றான்னு பாப்போம். என்ன இவன் மணி 10 இன்னும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான், இன்னைக்கு வேலைக்கு போகலையா? எலை அன்பு, எந்தடா? மணி 10 கூப்பிட கேட்காம எப்படி படுத்து கிடக்காம பாரு. எலை வேலைக்கு போறியா என்ன? ஐயோ உடம்பே இப்படி நெருப்பா கொதிக்குது. எலை அன்பு, டேய், ஐயோ ரொம்ப காய்ச்சல் அடிக்குது போலயே. ஐயோ ரொம்ப முடியலையாட்டு இருக்கே, அதான் கூப்பிடுறது கூட கேட்காம தூங்கிட்டு இருக்கான். பின்ன முடியாம என்ன செய்யும்? நேற்று ராத்திரி வர நேரத்தை பார்க்கணுமே. சரி ஆம்பளை பசங்கன்னா அப்படிதான், கொஞ்சம் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு லேட்டா வரத்தான் செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு ஒரு நேரம் இல்லையா? ஒரு 10 மணி 11 மணி ஒரு 12 மணிக்கு வந்திருந்தா கூட பிரச்சனை இல்ல. இவன் வர நேரம் என்ன தெரியுமா? 2 மணிக்கு வீட்டுக்கு வரான். 2 மணி வரைக்கும் எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. கேட்டா ஃப்ரெண்டுங்களோட போனா அப்படி இப்படின்னு 1008 கதை விடுவான். ஐயோ உடம்பு நெருப்பா கொதிக்குது, பின்ன கொதிக்காம என்ன செய்யும்? வந்ததே 2 மணிக்கு, அதுலயும் அந்த மாதிரி மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த சட்டை பேண்ட் மொத்தம் நனைஞ்சு கொண்டு போய் பாத்ரூம்ல போட்டிருக்கான். சரி நல்ல காலத்துல எழுப்புனாலே காய்ச்சி முச்சுன்னு கத்துவான், இதுல உடம்பு வேற சரியில்லை, எழுப்புனோம்னா இன்னும் கோவப்பட்டு கத்துவான். கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஐயோ ரொம்ப காய்ச்சல் வேற அடிக்குது. என்னதான் ஆஸ்பத்திரியில வேலை செஞ்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மருந்து வாங்கி தின்னுடானா கேட்கவும் மாட்டான். சரி ஆஸ்பத்திரிக்கு போச்சனாலும் கேட்க மாட்டான், நம்மளே ஏதாவது கசாயம் வச்சு கொடுக்க வேண்டியதுதான். நமக்கு வேற இந்த கசாயத்தை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாதே. சரி மாப்பிள்ளையோட சிம்ரன் பாட்டி கிட்ட சொல்லி இவனுக்கு ஏதாவது நல்ல கசாயமா பார்த்து வச்சு கொடுக்க சொல்லுவோம். அதை கொடுத்தாலாவது சரியாகுதான்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை